சோசியல் மீடியாவில் இப்போ வைரலாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்க நியூஸ் என்னென்னா மாதம்பட்டி ரங்கராஜோட செகண்ட் மேரேஜ் தான். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் வந்து அவங்களோட ப்ரொஃபைலில் நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் மேலே இன்னைக்கு அவங்களோட ப்ரொஃபைலில் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணி நான் வந்து 6 மாசமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா சம சாக்கில் இருக்காங்க. என்னடா இது 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ற மாதிரி. ஃபேன்ஸ்க்கு இந்த நியூஸ் இப்போ தான் தெரிஞ்சிருந்தாலும் இது மீடியா சர்க்கிளில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி ஒருத்தர் ஆல்ரெடி ஒன்னு சொல்லியிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா குரேஷி தான். போன வாரம் சண்டே எபிசோட்ல மாதம்பட்டி ரங்கராஜ் நந்தகுமாரை பார்த்து ரீசெண்டா ரொம்ப ரொமான்டிக் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு குரேஷி சைட்ல இருந்து உங்களை மாதிரி தான் செஃப்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. நந்தகுமார் ரீசெண்ட் டேஸ்ல ஃபுல்லா ரொமான்டிக் ஆயிட்டீங்க. உங்கள மாதிரி தான் செஃப். ஸோ எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்டரை நோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா செஃப் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு காஸ்டியூம் டிசைட் பண்ணுறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் ஜாய் தான். ஸோ ஜாய் அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் 2 பேருமே செட்டில் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதை மற்ற கண்டஸ்டன்ஸ் அண்ட் கோமாளிஸ் எல்லா பேருமே பார்த்துருக்கிறதுக்கு பயங்கர வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா குறைசி இந்த கவுண்டர் போட்டிருக்காரு. உங்கள மாதிரி தான் செஃப்.